கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளி வென்ற தமிழக வீரர் சரவணன் தங்களது குண்டாடா கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அப்போது பேட்டியளித்த அவர், சாலை வசதி கிடைப்பதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்றார். ஸ்போர்ட்ஸை மெயினாக தேர்ந்தெடுத்தது காரணம் எங்கள் ஊருக்கு சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். எங்கள் ஊரோட சாலை வசதி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கேன். எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பள்ளி குழந்தைகளாகட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், ஒரு ரேஷன் பொருள் வாங்குறதா இருக்கட்டும், சின்ன ஒரு தலைவலி மாத்திரை வாங்குறதுனா கூட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கணும். அது காட்டு வழியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கணும். ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்கள் அதிகாரிகள் எல்லாருமே எங்கள் ஊரை பார்த்து, எங்கள் கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் சென்னை வந்தனர். நாகையைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தன. இந்த நிலையில் 10 தமிழக மீனவர்களையும் இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. தொடர்ந்து மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். பின்னர் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை சொந்த ஊர்களுக்கு வாகனம் மூலம் அழைத்து சென்றனர். மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தில் முழு பட்ஜெட்டை ஏன் தாக்கல் செய்ய முயற்சி செய்யவில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். உப்பளம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டக்குழுவை கூட்டுவதில் ஏன் ஆர்வம் காட்டுவதில்லை என கேள்வி எழுப்பினார். அரசினால் அறிவிக்கப்படும் எந்த திட்டமும் முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலையை புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசு செய்து வருகிறது என்றும் அன்பழகன் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.